வாலிபர்களே, நல்லா கவனிங்க. நீ தனியா இருக்கும்போது, இயேசு தனித்திருந்தார். சில பசிகள் உன்னை நெருங்கும் போது, உன்னை வாட்டும் போது, யூ மே பி மேரிட் அண்ட் யூ ஆர் லிவிங் ஹியர் அலோன். நீ திருமணம் ஆகி இங்கே தனியாக இருக்கிற, கல்யாணம் கட்டிட்ட, இனிமே விசா வர்றதுக்கு காத்திருக்கணும். 6 மாசமோ 9 மாசமோ 8 மாசமோ 10 மாசமோ இது காத்திருக்கிற. You wanted to have your wife. அப்போ யாரோ ஒரு சகோதரி, யாராவது வீட்டுக்கு போயிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒய்ஃப் நினைவாவே தான் இருக்குது. ஒரு சகோதரி, அண்ணன் காஃபி குடிங்கன்னா உடனே நல்லா கவனிங்க, நான் பார்த்துருக்கிறத சொல்கிறேன். சில ஊழியக்காரர்கள் செய்ததை பார்த்து நான் அவர்களை பின்னதாக அடித்திருக்கிறேன். நான் ஐ எம் டெல்லிங், ஐ பனிஷ் பீப்புள். என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த அம்மா கையில் படுற மாதிரி டம்ளர் வாங்குவாங்க. I have beaten few people on seeing that. ஏன் கூட தன்னுடைய சரீரத்தை விட்டு, ரத்தத்தை வித்து டிராக்ட் வாங்கின தம்பி உண்டு. செத்தத்தை வித்து டிராக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். நான் சொன்னேன் கொஞ்சம் பொருடான்னுட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் 2 பாட்டில் ரத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி கொடுத்த பையன் சில வருஷங்களுக்கு கழிச்சு போகிறது, மெட்ராஸில் ஒரு பஸ்ஸில் ஏறும்போது ஒரு சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ணிவிட்டு அந்த பாஸ்டரும் கூட வந்தார். அங்கே பஸ்ஸில் அவன் ஒரு ஆளை உரசிக்கிட்டே நின்றுருக்கான். பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னார், அண்ணே இந்த பையன் டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது எங்கள் சர்ச்சில் அப்படியே ஃபயர் எழும்பிச்சு. ஆனால் அவனை கூட்டிட்டு நான் பஸ்ஸில் போகும்போது தேவையில்லாமல் ஒரு பொண்ணை உரசிக்கிட்டே நிற்கிறான். உங்கள் மிஷினரி தான். அவனை வந்து பலார்னு கொடுத்தேன். என் பேரையும் கொடுத்து, ஆண்டவர் பேரையும் கொடுத்து, ஊழியத்தையும் கொடுத்துட்டேன்னுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சேயிங் திஸ். பசி வந்துட, ஆமாம் 10 பறந்தும் சாட்சி எல்லாமே பறந்துச்சு. ரத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கி கொடுத்தவன் அவ்வளோ வைரியான ஆள். 2 பாட்டில் ரத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கி கொடுத்த ஆள் இப்போ என்ன செஞ்சுறாரு? வேற பசி வந்துட்டு என்ன சாத்தான் ஆஃபர் பண்ணுறதுல விழுந்துட்டார் அல்லவா? ஐ கிவ் யூ சேலஞ்ச். வரும். I don't say it will never come. It comes. Quite often. அடிக்கடி வரலாம். சகோதரிகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். I have seen people, girls, they wanted always having a company of boys only. கேட்டால் சொல்லுவாங்க, என்னுடைய பர்சனாலிட்டி அப்படி. அது இல்லை, உனக்குள்ள வேற ஒரு பசி இருக்குது. நல்லா கவனிங்க. நீ பசியா எப்போ இருக்கன்னு பார்த்து வந்துடுவான். வந்தது மாத்திரமில்ல, ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவான். பார்க்கறதுக்கு கேட்டுக்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். எஸ், வாட் இஸ் ராங் இன் இட்? இயேசு நல்ல நல்ல தெளிவான முன்மாதிரி நமக்கு. அவருக்காக கல்ல அப்பமாக்கன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார். மற்றவங்களுக்காக தண்ணியை திராட்சமாக்குறது எளிதான காரியம். ஹல்லேலூயா. என் அற்புதம்லாம் எனக்கு இல்லைப்பா. என் அற்புதம் என்ன சம்பாதிக்க வைக்கிறதுக்கு இல்லை. என் அற்புதம் எனக்காக உபயோகப்படுத்துறது இல்லை. என் அற்புதம் என்னை திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை. என் அற்புதம் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை. என் அற்புதம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது. பக்கத்தில் கையை சொல்லுங்க. பசி வந்தாலும் புல்லை தின்னாது. அது இல்லையா? அது புலி. அதுக்கு பேரு புலி. என்ன பசி வந்தாலும் சரி, புலிக்கு முன்னால கொண்டு புல்ல போட்டா திங்காதையா. நான் தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறபடினால அந்த புலியை காட்டிலும் மேலானவன். மறந்து போகாதீங்க. மறுபடியும் பாடலாம். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே, நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா, உம்மை போல்
உம்மை போல் யாருண்டு? இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். ஊருக்கும் ஒருக்கும் உடையும் வளையும் உமக்கே உகந்த தூய சரீரமா, ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல்